தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிவகாசியில் குழந்தைகளை கவரும் வகையில் புதிய ரக பட்டாசுகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. குழந்தைகளை குஷிப்படுத்தும் பட்டாசு வகைகள் பற்றி ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசியின் பிரதான தொழில் பட்டாசு தயாரிப்பு. தீபாவளி பண்டிகை என்றதும் நினைவுக்கு வருவது பட்டாசு என்றால், பட்டாசு என்றதும் நினைவிற்கு வருவது சிவகாசிதான். இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியில் 90% பட்டாசுகள் சிவகாசியில் இருந்துதான் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இங்கு 100க்கும் மேற்பட்ட ஆலையில் ஆண்டு முழுவதும் லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பட்டாசு தயாரிப்பில் உலகளவில் இந்தியாவை அடையாளம் காண செய்த பெருமை சிவகாசிக்கு உண்டு என்றால் அது மிக இல்லை. எல்லா பண்டிகைகளிலும் புத்தாடை, இனிப்பு வகைகள் இடம்பெறுவது உண்டு. ஆனால் பட்டாசு இடம்பெறும் ஒரே பண்டிகை தீபாவளி மட்டும்தான். தீபாவளி பண்டிகைக்காக சிறுவர்கள் மட்டுமின்றி பெரியவர்களும் ஆர்வமுடன் காத்திருப்பது பட்டாசு வெடிக்கத்தான். இதனால் சிவகாசியில் ஆண்டுதோறும் சிறுவர்களை கவரும் வகையில் புது புது ரகங்களில் பட்டாசுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டும் யோசித்து குழந்தைகளை கவரும் வகையில் பிரத்யேகமான வகையில் பட்டாசுகளை தயாரித்துள்ளனர். அந்த வகையில் வண்ணத்து பூச்சி வடிவில் தயாரிக்கப்பட்ட பட்டர்ஃப்ளை பட்டாசுகள் வண்ண தீப்பொறியை வெளிப்படுத்தி துள்ளி குதித்து சுழன்று குழந்தைகளை உற்சாகத்தில் ஆழ்த்துகிறது. இதேபோன்று குழந்தைகளுக்கு பிரியமான குல்ஃபி ஐஸ்கிரீம் வடிவமைப்பில் கையில் பிடித்து வெடிக்கும் வகையில் ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் கடலில் துள்ளி குதிக்கும் டால்பின் வாயிலிருந்து தண்ணீரை பீச்சி அடித்து மலைசாரல் போல தீப்பொறி வெளிவரும் டால்பின் ஷோ, கார்ட்டூன் முயல் வாயிலிருந்து வெவ்வேறு கலர்களில் தீப்பொறி வெளியாகும் லூனிடூன்ஸ், திரையில் தீப்பற்ற வைத்தவுடன் விசில் சத்தத்தோடு மஞ்சள் கலரில் தீப்பொறி பறக்கும் பேபி மான்ஸ்டர், திரைப்படமாக வெளிவந்துள்ள டாய் ஸ்டோரி, தலையிலிருந்து கலர் கலராக தீப்பொறி வெளிவருவது என எண்ணற்ற புதிய ரக பட்டாசுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பேருந்து வடிவ அட்டை பெட்டியில் உருவாக்கப்பட்டுள்ள பிளிக்கர் பட்டாசுகள் பேருந்து இயக்கத்தின் முகப்பு விளக்கை டிம் பிரைட்டராக ஒளிர செய்வது போன்று தோற்றமளிக்கிறது. பொம்மைகளின் தலையில் காற்றாடி சுழல்வது போலவும் சக்கரம் சுழல்வது போன்றும் தயாரிக்கப்பட்டுள்ள டோரிமான் பட்டாசு. இதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் ராணுவ பீரங்கி வடிவிலான பட்டாசு கான்பூரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. பார்ப்பதற்கு அச்சு அசல் ராணுவ பீரங்கி வாகனம் போல் தோற்றமளிக்கும் இந்த பட்டாசு திரிகளில் தீயை பற்ற வைத்தவுடன் போர்க்களத்தில் பல்வேறு திசைகளில் இருந்து எதிரிகளை தாக்குவது போன்று பீரங்கி பட்டாசிலிருந்து ஆங்காங்கே தீப்பொறிகள் வெளியேறி நம்மை வியக்க வைக்கிறது. இந்த வகை பட்டாசுகள் சிறுவர்களை மட்டுமல்ல பெரியவர்களையும் பெரிதும் கவர்ந்துள்ளது. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரீம் பட்டர்ஃப்ளை பாக்ஸ் இருக்கும். ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளை மார்க்கெட்டில் வெரைட்டிஸ் இருந்தாலும் இந்த பட்டர்ஃப்ளை பாக்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உள்ள பீஸை எடுத்திங்கன்னா நீங்கள் சிங்கிள் பீஸாக வேர் பண்ணிக்கலாம். இது ஒரு ரீயூசபிள் பாக்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம அழகு பொருள் மாதிரி இந்த விஷயத்தை வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ஏற்கனவே தொடர்ந்து நம்ம பட்டாசுகளை நீங்கள் விற்பனைக்கு வாங்கிக்கிட்டு இருப்பீங்க, அதுக்கான ஆதரவுகள் கொடுக்குற மாதிரி இந்த வருடம் கொடுத்துருக்க புதுமையான பட்டாசுகளுக்கும் ஆதரவு கொடுத்து விற்பனைக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சிவகாசி மக்கள் தரவாக கேட்டுக்கிறோம். வழக்கம் போல் பட்டாசுகள் மாதிரி புது ரக பட்டாசுகளும் தீபாவளி விற்பனைக்காண்டி தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம். தீபாவளி விற்பனை வந்து இந்த வட்டம் அமோகமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி சிவகாசி மக்களுடைய எதிர்பார்ப்பு. தீபாவளி நாள் நெருங்க நெருங்க இந்த ஆண்டு என்ன புதுவகை பட்டாசுகள் உள்ளன என்று சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆராய தொடங்கியுள்ள நிலையில் இத்தனை புதிய ரக பட்டாசுகள் அறிமுகமாகி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த புதிய ரக பட்டாசுகளை குழந்தைகள் முன்னிலையில் டெமோ காண்பித்த போது இப்போதே தீபாவளி வந்துவிட்டது போன்று குழந்தைகள் உற்சாகத்தின் எல்லைக்கே சென்று அனைவரும் ஹாப்பி திவாலி என வாழ்த்து கூறி மகிழ்ந்தனர். போன வருஷம் தீபாவளியோட இந்த வருஷம் தீபாவளிக்கு நிறையா புது வகையான பட்டாசுகளும் குழந்தைகளுக்கு விரும்புகிற மாதிரி பட்டாசுகளும் நிறையா இருக்குது. அதுக்கான டெமோ இப்போ காட்டினாங்க. அதே மாதிரி நாங்களும் தீபாவளிக்கு இதை விட நிறையா பர்ச்சேஸ் பண்ணி இந்த வருஷம் தீபாவளியை சூப்பராக கொண்டாடுறோம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி டு ஆல். எந்த வகை பட்டாசுகளாக இருந்தாலும் அவற்றை பாதுகாப்புடன் வெடித்தால் மட்டுமே மகிழ்ச்சி இரட்டிப்பாகும்.
மாலை முரசு செய்திகளுக்காக சிவகாசி செய்தியாளர் கார்த்திகேயன்.